நேற்று பங்குனி உத்திரம்ல, அதனால் எல்லோரும் சாமி கும்பிட்றதுக்காக ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தோம். நைட்டு வந்து கிடா வெட்டு, மறுநாள் காலையில் சமைப்போம் இல்லையா. நாங்கள் நைட்டெல்லாம் ஒழிச்சதுனால நல்லா தூங்கிட்டோம். கணவர் என்ன பண்ணார், காலையிலேருந்து அப்பாவுக்கு ஆடு உரிக்க மட்டன்லாம் கட் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா கூட வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே போய் குடிக்க போயாச்சு. கிச்சன்லேயே வச்சு நல்லா குடிச்சிட்டு மதியம் அவங்க அண்ணன் பெரியம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க. அண்ணன் கூட போய் திரும்ப குடிச்சாச்சு. ஆனால் என்கிட்ட நிறைய தடவை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, சொந்தக்காரங்க கூட குடிக்க மாட்டேன், இனிமேல் எங்கள் வீட்டில் போய் குடிக்கவே மாட்டேன். இந்த அளவுக்கு தான் அவங்க வீட்டுக்கெலாம் போகிறதுக்கே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. குடிச்சிட்டு இருந்தால் அவங்க அம்மா தட்டு நிறையா மட்டன் எடுத்து கொடுக்காங்க. போய் அவங்க அது என்னனையும் போயிட்டு போகுது. ஆனால் 4 பேர் முன்னாடி நம்மளை மானத்தை வாங்குறாங்க, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு தான் இப்படி கல்யாணம் பண்ணோம்? எனக்கெல்லாம் சரியான கால்வலி. இவர் குடித்து ஃபேட்டி லிவர் வந்தாச்சு, கிட்னி ஸ்டோன் வந்தாச்சு, உடம்ப நல்லா கெடுத்து வச்சுருவாங்களாம். அதனால் நம்ம 3 நேரமும் பார்த்து 2 நேரம் டிஃபனு, 1 நேரம் லஞ்சு, கூட்டு காய் ஜூஸுன்னு போட்டு பார்த்து கிச்சனை விட்டு தாண்டது கிடையாது. நான் என் கால் 2ம் அப்படியே உடஞ்சி போயிடும் போல் இருக்கு, நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்குது. நம்ம இந்த நிலைமையிலையும் அவங்க நினச்சோம்னா அவங்க நமக்கு கொடுத்த சத்தியமும் 100 சத்தியம் தாண்டி இருக்கும். ஆனால் அவங்க நம்மளை ஒரு ஆளாக கூட மதிக்கிறது இல்லை. நான் நினச்சேன் திருத்திடலாம், திருத்தவே முடியாது. திருந்தாத ஜென்மங்களை வளர்க்கவும் முடியாது. அவங்க எப்பவும் இப்படி தான் இருக்கும். என்ன செய்ய, சுய அறிவு இல்லை. எனக்கும் தானே தெரியாமல் மாட்டிக்கிட்டேன்னு. உஷாராக இருங்க நீங்களாவது.